தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் பொற்காலமாக திராவிட மாடல் ஆட்சி இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தேசிய போட்டியாக இருந்தாலும் சர்வதேச தொடராக இருந்தாலும் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு உயர்தரமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் ஹோஸ்ட் பண்ணுற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த சாதனை பயணம் விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்குது. திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம். அதனால தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிராஃபியை டிசைன் பண்ணணும். சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழாவில் எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவரான நீச்சல் வீரர் பெனடக் ரோஹத்துக்கு கௌரவம் அளிக்கப்பட்டது. கடந்த மாதம் நடைபெற்ற ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டு இளைஞரை கௌரவப்படுத்தும் வகையில் அவர் சிறப்பு விருந்தினராக மேடையேற்றப்பட்டார். தமிழ்நாடு அரசு விளையாட்டு வீரர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறியுள்ள பெனடக் ரோஹத், அடுத்த ஆண்டு நடைபெறும் ஏசியன் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு பதக்கம் வென்று பெருமை சேர்ப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். லாஸ்ட் மந்த் நடந்த ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப்பில் நான் இண்டிவிஜுவல் சில்வர் அப்புறம் 2 ரிலே பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை ஊக்குவிக்கிற விதமாக என்னை இன்னைக்கு இந்த சிஎம் ட்ராஃபியோடைய க்ளோசிங் செரமனிக்கு என்னை கெஸ்ட் ஆஃப் ஆனர்ன்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன், சந்தோஷப்படுறேன். இந்த சிஎம் ட்ராஃபி ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸை நாங்கள் விளையாட்டாக மட்டும் கிடையாது, எங்களால் இதுக்குள்ள ஒரு கரியர் இருக்குது, எங்களுக்கு இதனால் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதமாக எங்களுக்கு இந்த காம்படிஷன் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி என்னை ஸ்டேஜில் உட்கார வச்சு என்னை ஹானர் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சைடு எனக்கு நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டெப்டி சிஎம் உதயநிதி அண்ணா, இந்த சைடு எனக்கு நம்ம சிஎம் சார். ஸோ அவங்க என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு நீ என்ன பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அதோட பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் இயர் ஏஷியன் கேம்ஸ் வரும். ஸோ அதுதான் என்னுடைய ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி நான் அங்கேயும் இந்தியாவை நிலநாட்டுவேன்றதை நான் நம்புகிறேன்.